அதிமுகவிற்கு ஓட்டு போட்ட சசிகலாவின் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியிலே அதிமுகவினர், அதிர்ச்சியிலே சசிகலா தரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம், கடல் போன்ற ஒரு இயக்கம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே அந்த இயக்கம் ஆட்சியை பிடிக்க போகிறது, ஆட்சி அமைக்க போகிறது என தகவல் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தாலுமே மே மாதம் 4ஆம் தேதி தான் அனைத்து தகவலும் முழுமையாக தெரிந்துவிடும். எந்தெந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பு பதிவு செய்திருக்கிறார்கள், மொத்த தொகுதிகள் எத்தனை, அதே போல ஆட்சி கட்டிலே அமரப்போவது யார் அப்படிங்கிற தகவல் கூட மே மாதம் 4ஆம் தேதி தான் தெரிய வரும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கிடையில் நடத்தப்படக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளாகட்டும், அதற்கிடையில் வரக்கூடிய கணிப்புகளாகட்டும் எதுவுமே சரியான முறையிலே இருக்க போவது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே 2026 சட்டமன்ற தேர்தல் நேற்றைய தினம் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி முதல் முடிவடைந்திருக்கிறது. அந்த நேரத்திலே சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் பலர் அதிமுகவிற்கு வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தான் சசிகலாவிற்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சசிகலா அவர்கள் மிகப்பெரிய பிரச்சாரங்களை கூட மேற்கொண்டிருந்தார். சசிகலாவின் மூலமாகவும் பாமக தரப்பு ராமதாஸின் மூலமாக நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவாக சசிகலா அம்மையார் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். இந்த தேர்தலிலே கண்டிப்பாக எங்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே இருக்கும், நாங்கள் தான் ஆட்சியை, அதாவது இந்த ஆட்சியை ஒரு நிர்ணயிக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் இருப்போம் என சொல்லிக் கொண்டிருக்கூடிய சசிகலாவிற்கு அதிர்ச்சிகள் தான் கடைசியிலே மிச்சம் இருக்கிறது, மிஞ்சி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் பலர் அதிமுகவிற்கு தான் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. எதற்காண்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே சசிகலாவுக்கு எப்படியும் வாக்குகளை செலுத்தினாலும், சசிகலாவுடைய வேட்பாளர்களுக்கு வாக்குகளை செலுத்தினாலும் வெற்றி பெறப்போவது என்பது கிடையாது. அப்படி வெற்றி பெற முடியாத நபருக்கு ஏன் நாம் வாக்குகளை செலுத்தி நம்முடைய வாக்குகளை வீணடிக்க வேண்டும்? திமுகவுடைய ஆட்சியை நம்ம 5 ஆண்டுகள் பார்த்து விட்டோம். இந்த 5 ஆண்டுகளில் எத்தனையோ பிரச்சனைகளையும் பார்த்து விட்டோம். இனி அடுத்த 5 ஆண்டுகள் மாற்றம் என்பது வேண்டும். அதற்கு ஒரே மாற்றம் அதிமுகவாகத்தான் இருக்க வேண்டும் என சொல்லி அதிமுகவிற்கு ஆதரவாக வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இது சசிகலா தரப்பிற்கு மிகப்பெரிய அதிர்வலைகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல விஜயுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு நிறைய வாக்குச்சாவடிகளிலே பூத் ஏஜென்ட்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை என்பதும் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஏன் நாம் இருக்கக்கூடிய அந்த பூத்துகளிலே வாக்குச்சாவடிகளிலே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு நிறைய இடங்களிலே வாக்குச்சாவடி முகவர்கள் கூட, அதாவது பாக முகவர்னு சொல்லக்கூடிய அந்த பூத் ஏஜென்ட்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே டிவிகே அப்படிங்கிற கட்சி என்பது இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் மே மாதம் 4ஆம் தேதி என்பது அதிமுகவுடைய ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழகத்திலே இருக்க போகிறது என செய்திகள் தான் வெளிவர இருக்க போகிறது என அதிமுக தொண்டர்கள் அனைவரும் நம்பிக்கையாக இருந்துகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவுங்க நண்பா.